நீங்கள் வெள்ளி விழா கொண்டாடுகிற அந்த பொழுதிலே அதை முடிக்கிற பொழுது உங்கள் உடம்பில் பணி நிமித்தமான காயங்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அருள்பணியாளராக இருப்பதிலே அர்த்தமே இல்லை என்று சொன்னார். மக்களுக்கு உண்மையாக இருக்கிறவர், குழந்தைக்கு ரோல் மாடலே மைப்பா. அஞ்சுவதில்லை. அவருடைய பார்வை வேறு, பாதை வேறு, பணி வேறு. அவருக்கு 2 முகம் உண்டு. ஒரு முகம் அந்த இளநகை, புன்னகை, குறுநகை. இன்னொரு முகம் இந்த சமூகத்துல எத்தனை கோடி மக்களது வாழ்க்கை இருட்டா கிடக்கு, அங்கு ஒளியேற்ற வேண்டும்ங்கிற அந்த கோபம் எப்போதுமே ஒரு முகத்துல இருக்கு என்பதை நம்மால பார்க்க முடியுது. ஒன்றுபட்டால் தான் தமிழருக்கு உண்டு வாழ்வு என்பதை உணர்ந்து தமிழரின ஓர்மைக்காக ஓயாது உழைக்கும் உத்தமர் தான் மைப்பா சேசுராஜ் அவர்கள். இன்று வரை தான் பிறந்த தமிழ் இனத்திற்கும் பின்பற்றும் இறைநெறிக்கும் சமரசமின்றி உண்மையோடு உழைக்கும் உன்னத மனிதராய் திகழ்ந்து வருகிறார். மைப்பாங்க பேர் எப்படி வந்தது? மெக்கேல் பாண்டி. தாய் தப்பு மேல கொண்ட அன்பினால தான் பெயர் வச்சிருக்காங்க. 2002ஆம் ஆண்டில் பெரிய வெடிகுண்டு பொய் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட போது பிணை தர யாருமே முன் வரவில்லை. மைப்பா அவர்கள் தன்னுடைய தந்தையை அழைத்து வந்து பிணை தந்து என்னை வெளியில் எடுக்க அவர் செய்த உதவியை நாம் என்று மறக்க முடியாது. அவர் இந்த இறை அழைத்தலை வெறுமனே ஒரு சிறைப்படுத்தப்பட்ட கூண்டாக பார்க்காமல் கடந்து செல்லக்கூடிய ஆன்மீகத்தை கையில் எடுத்தவராய் எல்லாவற்றையும் கடந்து சர்வ சமயத்தோடு பழகி எல்லா மனிதர்களோடும் மிக மிக இயல்பாக பழகக்கூடிய மாபெரும் மனிதனாக இருந்தார். உங்க ஒவ்வொருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காசை சேமிச்சு வச்சு என் மகளை படிக்க வச்சாங்க. MSW முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு இப்போ ICMRல ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் யாழ் மாவட்ட ரீதியாக அண்டர் 11 கேர்ள்ஸில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டேன். சாம்ஸ் காலேஜில் பயிற்சி பெற்று வருகிறேன். என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் எனது மாமா அருட்தந்தை மைப்பா ஏசுராஜ் அவர்களே. மைப்பா ஃபாதர் நீங்க நம்மாழ்வார் சந்தை இருக்கு, நீங்க உறுப்பினரா அதுல உங்க பொருளை வியாபாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளி விஷயங்கள் இருந்தாலும் கோயில் விஷயங்கள்ல கரெக்டா அந்த மாஸ் அட்டன் பண்றது. அவருக்கு இருந்த ஆன்மீகம் என்பது மாதாவின் மீது மிகச்சிறந்த பக்தி உண்டு. வெளியில் சொல்லிக் கொள்வதில்லை, காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் அவர் நடைபெற்று செல்கிற விடையிலே 2 ஜெபமாலை முடித்த பிறகுதான் அவர் தன்னுடைய அறைக்கு வருவார். பல்வேறு தளங்களில் இயங்கி இதுவரைக்கும் வெற்றிகரமாக தான் வந்துகிட்டு இருக்கிறாரு. தான் சிந்திச்சு போயிட்டு இருக்கிறதுல சரியில்லைன்னு தோணுச்சுன்னா உடனே தன்னை மாற்றிக்கொள்வதற்கோ அல்லது வழியை மாற்றிக்கொள்வதற்கோ மிக திறந்த மனதோடு செயல்படக்கூடிய தன்மை உள்ளவர் அவர். ஒரு குருவானவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய குணம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே தன்னை கடந்து சிந்திப்பது தான். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. மைப்பா மிகச்சிறந்த உதாரணம் இந்த விதத்தில். எனக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்காங்க. எனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னா அது கேர் எடுத்துக்கிறாங்க. கிடைக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வழி நடத்துறாங்க. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்பது வள்ளுவம். குறளுக்கு அருமையான உதாரணமாக திகழக்கூடியவர் மைப்பா. தாது மணல் கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுப்பதை அவர் நிறுத்தவில்லை. அவரை கொல்ல வேண்டும் என்று தேடினார்கள். ஏன் ஒரு முறை நூலிலையில் அவர் உயிர் தப்பித்தார். மக்களோடு சேர்ந்து இருப்பதிலே தான் அவர் அதிகமான மகிழ்ச்சியும் இருக்கிறார். அனைத்து தரப்பு மக்களையும் அனுசரித்து ஒன்று திரட்டி வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தலைவர். கள்ளங்கபடமற்ற ஒரு இதயம். இயேசுநாதருக்கு மாதிரி எடுத்துக்காட்டுல அவங்க ஒரு தகப்பு. 5 நிலங்களை கொண்டு ஆட்சி செய்யும் பொருணை நதியின் பிறப்பிடமாம் பொதிகை மலையின் அடிவாரத்தில் அமைந்த அழகிய கிராமம் செட்டிக்குளத்தில் 1973 திருமிகு க. மைக்கேல் பாண்டியன் திருமதி ஞானப்பூ அவர்களின் 5வது மகனாக பிறந்தவர்தான் ஏசுராஜ். தொடக்கப்பள்ளியை செட்டிக்குளத்தில் உள்ள தூய அருளப்பர் தொடக்கப்பள்ளியிலும், உயர்நிலை கல்வியை ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீ பரம கல்யாணி மேல்நிலைப் பள்ளியிலும், மேல்நிலை கல்வியை பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியிலும் கற்றார். குரு மாணவர் மத்தியிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற
நோக்கத்தோடு சிந்தனை சாரல் என்ற அந்த கையெழுத்து பிரதியை ஆரம்பித்தோம். புளியம்பட்டி தூய அந்தோனியார் திருத்தலத்தில் ஓர் ஆண்டு களப்பணி ஆற்றினார். அதன் பின் சிங்கம்பாறை தூய பவுல் திருத்தலத்தில் தனது திருத்தொண்டர் பணியாற்றினார். பொங்கல் பண்டிகை முறையாக சிங்கம்பாறை ஊரில் இன்றைய வரைக்கும் நாங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். பூரணை என்ற ஒரு கலைக்குழுவை ஆரம்பித்து களியில், ஒயில், சிலம்பம், கரகாட்டம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை தந்தை எங்களுக்கு ஆட்கள் மூலம் கற்றுக் கொடுத்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று நிகழ்ச்சி நடத்தினோம். கருப்பா நதி என்ற ஒரு நதி பிரச்சனைக்காக விவசாயிகளோடு சேர்ந்து வேலை செய்யும் பொழுது அவரும் என்னோடு இணைந்து அவர் ஆற்றிய பணி மனித உரிமைகள், சுற்றுச்சூழல், இன்னும் பல பிரச்சனைகளை கையில் எடுத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் போராடி இருக்கின்றார். 2000 ஆண்டு ஏப்ரல் 30ஆம் நாள் திரு இருதயகுளம் திரு இருதய ஆலயத்தில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அதன் பின்பு சுரண்டை பங்கின் உதவி பணியாளராக பணியமர்த்தப்பட்டார். இளைஞர்களையும் இறை மக்களையும் ஒன்றிணைத்து அன்றே ஒரு போராட்ட வாழ்ந்து வித்திட்டவர். பின்பு சவேரியார் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்தார். 2003ஆம் ஆண்டு பேட்டை பங்கின் உதவி பணியாளராக பொறுப்பேற்றார். சிறார்களை மறைக்கல்வி, இளைஞர்களை ஒருங்கிணைச்சு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி பண்ணாங்க. 2003ஆம் ஆண்டு வேலாயுதபுரம் பங்கின் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்டார். மிடில் ஸ்கூலை ஹைஸ்கூல் ஆக்கணும்னு சொல்லி ஃபாதர் நினச்சாங்க. கிட்டத்தட்ட 6 ஏக்கரு இடம் அந்த நேரத்திலே வாங்கணும். 10th பிள்ளைகளை பரிச்சு எழுத முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. அந்த நேரத்தில் கண்ணீர் வடித்தாங்க. ஒரு கெபியில் போய் உருக்கமாக வேணுனாங்க. உயர் கல்வி அதிகாரிகிட்ட நல்ல பதில் வந்தது. இந்த பிள்ளைகளை பரிச்சு எழுத அனுமதிக்கிறோம்னு சொன்னாங்க. ஊர் வேலையாரம் பங்கு பொன்விழா கலையரங்கமும் அப்புறம் பங்கு தந்தை இல்லமும் மேலே கோயிலுடைய தளமும் போட்டு கொடுத்தாங்க. அதோட சகனாபேரி புனிதர் நியாசியாருடைய ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தை சாமி மைப்பாதர் கட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சரணவரம் கோயில் கட்டினாங்க. 2008ஆம் ஆண்டு சேர்மாதேவியில் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். தந்தை அவர்களினுடைய தீவிரமான செயல்பாட்டுக்கு இந்த ஆலயம் ஒரு எடுத்துக்காட்டு. கோயில் கொஞ்சம் ரூஃப் இறங்கி இருந்தது. அதனால் அதை இடித்து கம்ப்ளீட்டாக கட்டுறது ஒரு பெரிய வேலை இது பண்ணி கட்டினாங்க. அப்படியே கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த உடனே சாமியார் அப்படியே அங்கேயே உட்காந்து அந்த இடத்துல அங்கே கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டு அழுதார். ஆனாலும் ஆண்டவர் வழி நடத்துவார், கவலைப்படாங்க. ஒரு நன்மையான காரியங்கள் செய்யும்போது சில கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் நீங்கள் ஒன்று தளராங்க. 3 வருஷம் ஆச்சு இந்த கோயில் கட்டி முடிக்க. அவருக்கு எதிர்ப்புகள் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும், விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஊரில் யாரெல்லாம் எதிர்ப்பு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ அந்த கட்டடம் இந்த அளவுக்கு எழும்பிட்டு முடிச்சுட்டாரு அப்படிங்கிறது அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் அளவு. சேர்மா தேவியில் பங்கு கங்கானா குணம் கிராமத்தில் ஒரு பாலர் பள்ளி மாதிரி ஒன்று தந்தா நல்லா இருக்குங்க. வாய்மொழியாக தான் சொன்னேன். இடம் பார்த்தீங்கன்னா நல்லது சீக்கிரமாக அப்படின்னாங்க. அதில் ஒரு 73 சென்ட் வாங்கணும். அந்த பள்ளியிடத்தை நாங்கள் கட்டினோம். அதே பங்குலேயே சேர்மாதிலே ஒரு சிற்றாலை ஒன்று போட்டுக்காரு. வாணியகுளம் சேசுராஜ் தான் இந்த ஆலயத்துக்கு அஸ்வாரம் போட்டு எல்லாம் செஞ்சது அவங்க தான். 2016 அடைக்கலம் ஆலயத்தில் அவர்கள் 5 வருடமும் அவருடைய பிரசங்கம் ரொம்ப எளிமையாக இருக்கும். அது உடலுக்கு நல்லதா, ஆன்மீகத்துக்கு நல்லதா, அவர் வார்த்தைகளும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கொடிமரம் கட்டி தந்தாங்க, காம்பவுண்டு சவர் கட்டி தந்தாங்க. கொரோனா முதல் தளர்வு கொடுத்தாங்க. அந்த டைம்ல நம்மளுக்கு ஈஸ்டர், புனித வெள்ளி அந்த டைம்லாம் வந்தது. வாலண்டியர் அந்த இளைஞர்கள்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி மக்களுக்கு எல்லாரும் உடல் அளவுலையும் கஷ்டப்படக்கூடாது, உள்ள அளவுலையும் கஷ்டப்படக்கூடாது. நல்ல எல்லா ஆன்மீகத்தில் எங்களை நல்ல வழி நடத்தினாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த சத்துணவு கூடத்தினுடைய புது கட்டிடத்தை அவர்கள் மிகச்சிறப்பாக எங்களுக்காக கட்டி கொடுத்தாங்க. பழைய பள்ளிக்கூடத்தில் உள்ள அந்த மேற்கூரையை மிக சிறந்த முறையிலே சீரமைத்து நல்ல விதமாக பண்ணி கொடுத்தாங்க. ஒவ்வொரு பங்காக சென்று அன்பிய ஆரம்பித்தார்கள், புக்கு வெளியிட்டார்கள். அன்பிய அமைப்பு முறையும் நெறிமுறைகளும் மறை மாவட்டத்தை 6 மண்டலமாக பிரித்தார்கள். அன்பிய மண்டல மாநாடு நடத்தப்பட்டது. புகுஷிமாவிலே அணு உலை வெடித்த பிறகு இந்த உலகமே அணு உலை என்பதை திரும்பி பார்க்கும். லத்தீன் அமெரிக்க நாடுகள் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் கிறித்துவ சமயத்தில் விடுதலை இறையியல் என்ற ஒரு தாக்கம், கொள்கை மக்களோடு அருள் தந்தைமார் இணங்கி செயல்படுவது. இடுந்தகரை கூடன்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தின் போது
அருட்தந்தை மைப்பா அவர்களும் நானும் குருக்கள் என்ற முறையிலே ஒரு சிலர் எதிர்த்தது உண்மைதான். ஆனால் குருக்களே போராட்ட களத்திற்கு வந்து விட்டார்களே என்றவுடனே 98% மக்கள் ஆதரவு அளித்ததாக நான் பார்த்தேன். 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் தங்கியிருந்து போராட்டம் நடத்திய போது அந்த போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவர்களுள் அவர் ஒரு முக்கியமானவர். முற்றுகை போராட்டம்னு அறிவிச்சு நாங்கள் இந்த கடற்கரை அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தோம். இரவு பகல் என்று பாராது எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை அவங்க தான் தாங்கிக்கிறோம், எங்களை தூண்டி விட மாட்டோம். அந்த விதத்தில் ஒரு உண்மையிலே அவரை ஒரு காந்தியவாதி என்று கூட சொல்லலாம். திராளியம் கோயிலிருந்து கஞ்சி காய்ச்சி வச்சு 5000 பேர் இங்கேருந்து நடைபயணமாக ராதாபுரத்துக்கு போனோம். கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான கூட்டங்களை அவர் ஒருங்கிணைப்பார். எந்தெந்த ஊருக்கு போகனாலும் இந்த போராட்டத்தில் எங்கள் கூடயே உள்ள ஃபாதர்மார்ட்டையெல்லாம் கொஞ்சம் காசு திரட்டி அந்த காசை கொண்டு அவங்க பகிர்ந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். 5 கிராமம் பாத யாத்திரை போய் அங்கே போய் 50 பேர்கிட்ட மொட்டை போட்டோம் அணுவில் வேண்டானிட்டு. அதில் மைப்பாவும் ஒரு ஆள். போராட்டத்துடைய நியாயத்தை இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களிடத்தில் நேரடியாக எடுத்து கூறுகிற அளவிற்கு தைரியத்தை கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். மக்கள் பணியை தன்னுடைய சுவாசமாக எடுத்துக்கொண்டார். மக்களுக்கான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அங்கு சென்று போராடக்கூடிய அல்லது அவற்றை பற்றி பேசக்கூடிய, வெட்கப்படாமல் இயங்கக்கூடிய இந்த இயங்கியல் தன்மையை கடவுள் அவருக்கு வரமாகவே கொடுத்திருக்கிறார். ஒரு கட்சியில் கூட இருந்தார், ஆம் ஆத்மி கட்சியில் விளக்குமாறு சின்னத்தில் ஃபாதர் போட்டியிடுதாங்க. அந்த எலெக்ஷன் நின்னாரு. கிட்டத்தட்ட 18,660 வாக்குகளில் மக்கள் மத்தியில் வாங்கினாங்க. என்ன விளைவுகள் வரும் நான் சொன்னாலும் பரவாயில்ல, எதையும் நான் சந்திக்கிறேன், அந்த மாதிரி ஒரு துணிச்சல் உள்ளவராக இருந்தார். அவங்கள சபை ஒரு வருட காலத்துக்கு அவங்கள சபையிலிருந்து நீக்கி வச்சிருந்தாங்க. ராமமத்தனில் அமைந்துள்ள குழந்தை சர்ச்சினுடைய வாசல் படிக்கட்டில் தான் அவங்க தேர்தல் பணி காலத்தில் படுத்திருந்தாங்க. அவர் இயேசுவை புரிந்து கொண்ட விதம் என்பது வேறாக இருந்தது. எனவே இந்த புரிதல் ஏற்படக்கூடிய பணி நிமித்தம்தான் அவர் தன்னை ஒரு பொதுவான பணி வாழ்விலிருந்து விடுவித்து இன்னொரு பணிக்கான ஒரு தேவையை தேடிக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். மக்களுக்காக குறுங்கொடுக்க வந்த பொழுது திரு அவை இவரை திருப்பலி ஒப்புக் கொடுக்க தடை செய்து இருந்தாலும் தன்னுடைய வழி மாறாமல், நோக்கத்திலிருந்து திசை மாறாமல் இன்றும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மனிதர். இவர்களுக்கு வாக்களியுங்கள், இவர்களுக்கு வாக்களியாதீர்கள் என்ற அந்த கட்சி அரசியல் அல்ல, ஒரு லட்சிய அரசியல். தமிழினம் அவர் சொல்லும் பொழுது அங்கே இந்த பாகுபாடு இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தில் அவர் வேகமாக அதில் இருக்கிறாரு. கிராம பொருளாதாரத்தை அதிகமாக பேசக்கூடியவர், கிராம மக்களுடைய கல்வியை பேசக்கூடியவர், கிராம மக்களுடைய அரசியலை பேசக்கூடியவர். நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு அரிசியிலும், குடிக்கின்ற ஒவ்வொரு கோளை தண்ணீரிலும் அரசியல் இருக்கிறது என்பதை அவர் பேசுவார். தமிழ் தேசிய தளத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் பச்சை தமிழகம் கட்சி என்கிற ஒரு கட்சியை தொடங்கினோம். அதிலும் மிக முக்கியமான தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அதை வழிநடத்தியவர். அன்பிற்கினிய ஐயா மைப்பா அவர்களும் சந்திக்கிற போது அரசியலை நம் மக்களுக்கு கற்பிப்பது, ஒரு தலைமுறைக்கு, வருங்கால தலைமுறை தம்பி தங்கைகளுக்கு, நம் அன்பு பிள்ளைகளுக்கு போதிப்பது, கற்பிப்பதை தாண்டி ஆகச்சிறந்த ஒரு இறைப்பணி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்று நான் அவரோடு நீண்ட நேரம் வாதிட்டேன். அந்த தர்க்கத்தை எடுத்து வைத்தேன். அவருக்கும் அந்த கருத்தில் உடன்பாடு இருந்தது. எந்த வழக்கு இருந்தாலும் இந்த உதயகுமார், புஷ்பராயன், மைப்பா ஜெயசராஜரை இணைப்பது என்பது இடிந்தகரையிலே ஒரு வாடிக்கையாக இருந்தது. கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான வழக்குகள், 248 வழக்குகள் பதியப்பட்டது. உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பின்பு 213 வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டது. இன்றும் பல வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். திடீரென்று உங்கள் வாசலில் நிற்பார், சும்மா உன்னை பார்க்கணும் வந்தேன்பார். அவர் பயணம் செய்கிற வேளையிலே எல்லாவற்றையும் சுமந்து செல்வதில்லை. இன்று வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தியில் காணப்படக்கூடிய அந்த உட்கூறுகளை தன் வாழ்வின் பணியாகவே மாற்றிக்கொண்டார். ஒரு அங்கி போதும் என்று சொன்னால் அவரிடம் அவ்வளவுதான் இருக்கும். வேறு எதுவுமே அவரிடம் இருக்காது. ஒரு காலணி இருக்கும், கொஞ்சம் காசு இருக்கும். சில நேரம் நான் வந்திருக்கிறேன், எனக்கு காசு கொடு என்று சொல்லி உரிமையாக கேட்பதும் உண்டு. அவர் தொழிலாளர் நல குழுவுக்கு சேரப்பட்டிருந்தேன். ஒரு சென்டர் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய ஒரு அடையாளம் தான் இன்னைக்கு வின் அகாடமி உருவாகி இருக்கிறது. இந்த வின் அகாடமியை முழு மூச்சோடு செயல்படுத்தி கொண்டிருப்பவர் அருட்தந்தை மைப்பா ஜெயசராஜ் அவர்கள். ஒன்று, இளைஞர்களை செல்வாக்கு மிக்க பதவிகளுக்கு, ஆளுமை மிக்க பதவிகளுக்கு அழைத்து செல்வது. இரண்டாவது,
ஆர்டிஸ்டிக் ஜாப் என்று கூறக்கூடிய கலை மற்றும் நுண்கலை பணிகளுக்கு அவர்களை எடுத்து செல்வது. மூன்றாவது அனலிட்டிக்கல் ஜாப் என்று கூறக்கூடிய பகுப்பாய்வு பணிகளுக்கு அவர்களை வழி நடத்துவது. நான்காவது சயின்டிபிக் ஜாப் என்று கூறக்கூடிய அறிவியல் சார்ந்த பணிகளை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவது. அடுத்ததாக ஹியூமனிட்டேரியன் மனிதாபிமிக்க பணிகளுக்கு அழைத்து செல்வதற்காக பயிற்சி வகுப்புகளை நடத்துவது. ஆறாவதாக நேச்சுரல் ஜாப் இயற்கை சார்ந்த பணிகளுக்கு அவர்களை வழிகாட்டுவது. சில மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸே கட்ட முடியாது. பிள்ளைகளை இருக்க வகையில் ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி அவர் செய்து கொண்டிருக்கிறாரு. ஃபிலிம்ஸ் எனக்கு கிளியர் பண்ணலாம். மெயின்ஸ் படிக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபீஸ் பே பண்ணி தான் படிக்கணும். ஆனால் எனக்கு வந்துட்டு ஃபாதர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் லைஃப்லேயும் ஃபாதர் வந்துட்டு மைப்பா ஃபாதர் வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ்நாடு திருச்சபை பணியாளர்கள் தொழிற்சங்கம் சொல்லி ஒரு தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சார். தொழிற்சங்கத்துடைய தலைவரே அருட்தந்தை மைப்பா ஜெயசராஜ் அவர்கள் தான். பணி செய்கிற கல்வெட்டாங்குழி திருச்சபையில் உள்ள பணியாளர்கள் 11 பேருக்கு அந்த வாரியத்தில் உறுப்பினர் அட்டையை தொழிற்சங்கம் மூலமா வாங்கி கொடுத்தார். சர்வசமய கூட்டமைப்போடு இணைந்து பல்வேறு நல்ல பணிகளை சிறப்பான முறையில் செயல்படுத்திய பெருமை அருட்தந்தை மைப்பா ஜெயசராஜ் அவர்களை சாரும். இந்த செங்கற்சூளையை ஆற்றங்கரையிலிருந்து அகற்றிய போராட்டமாகவும் சரி, ஆலை கழிவுகளுக்கு எதிரான போராட்டத்திலும் சரி, குடிநீரிலே மாநகராட்சி மாசு கலந்ததை எதிர்த்த போராட்டமாயினும் சரி, எல்லா போராட்டங்களும் உடன் நின்று ஒரு எழுச்சி மிக்க சித்தாந்தத்தவாதியாகவே தென்படுவார். படைப்பாளர் ஐயா மைப்பா சேசுராஜ் அவருடைய படைப்பு, அந்த படைப்பினை நம்முடைய பெருமைக்குரிய பா மையன் அவர்கள் வெளியிட்டு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. ஒரு சமூகம் எவ்வாறு தற்சார்பாக வாழ வேண்டும், அதனுடைய அடிப்படை என்ன, காற்றும் நீரும் அங்கே இருக்கக்கூடிய மண்ணும் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைக்கு அவர் எப்படி வந்தார் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான பதிவுகளை அவர் செய்து கொண்டே வருகிறார். அவர் கூடங்குளத்தில் அவர் பட்ட அந்த கடுமையான நெருக்கடி, அதனுடைய சிரமங்கள் எல்லாம் அவர் எவ்வாறு அதற்கான படிப்பினையை தந்தது என்கிற இந்த நூலில் சொல்லியிருக்கிறார். இந்த உயிர்மை நேயம் அல்லது உயிர்மை நேயம் அப்படிங்கிற இந்த நூல் நிறையா நூல்களை திரட்டி எழுதியிருக்கார். ஏன்னா அந்த சில நூல்கள்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்ட நூல்களெல்லாம் எடுத்து வாசித்து பல்வேறு வகையான மெய்யியல் சிந்தனைகளை தேடி எடுத்து அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை தொகுத்து அதை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் மிக ஆழமாக எழுதப்பட்ட நூல். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் உடையார்பட்டி திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் கூட்டு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து வானவில் திருமண மண்டபத்தில் கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. ஜோதி ஏற்றி விழாவை துவக்கி இருக்கிறார். அதிலே அவர் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொண்டவர் என்பதில் ஐயமில்லை. மனநிறைவோடு இருக்கிறாயா? 25 ஆண்டுகளை கழிந்து திரும்பி பார்க்கிற பொழுது ஓரளவுக்கு இருக்கிறேன், ஆனால் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது என்று சொன்னார். அவர் இன்று இயற்கையை நோக்கி, இயற்கை வளங்களை காப்பதை நோக்கி, இயற்கை வளங்களை நாம் காத்தால்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு நீரையும் நிலத்தையும் உணவையும் விட்டு போக முடியும் என்பதில் கருத்தில் கொண்டு இன்றைக்கு பசுமை உலகத்தை காப்பதற்காகவும் நீர்நிலைகளை காப்பதற்காகவும் மக்களை தயார்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்போது இருக்கிறார். அவரை மீண்டும் மீண்டும் உந்தி தள்ளுகின்ற அவருடைய விருது வாக்கு நிறை வாழ்வு கொடுப்பதற்காகத்தான் வந்தேன் என்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வின் விருது வாக்கு எடுத்துக்கொண்டவர் தொடர்ந்து மக்கள் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக இயங்கிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் அமைதி, ஒற்றுமை, சகோதரத்துவம் என்றபோது நாங்கள் சமத்துவம் பேசினோம். நீங்கள் சமத்துவம் பேசிய போது நாங்கள் மாந்தநேயம் பேசினோம். நீங்கள் மாந்தநேயம் பேசிய போது நாங்கள் பெண்ணுரிமை, தலித்துரிமை பேசினோம். நீங்கள் பெண்ணுரிமை, தலித்துரிமை பேசிய போது நாங்கள் தமிழர் தேசியம் என்று நாங்கள் பேசினோம். நீங்கள் தமிழர் தேசியம் பேசிய போது நாங்கள் உயிர்மை நேயம் பேசுகிறோம். வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொல்ல முடியுமா? வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொல்ல முடியுமா? இனி வரும் நம் தலைமுறைக்கு இங்கு வாழ்தல் சாத்தியமோ? மண்ணும் மணலும் காற்றும் நீரும் திருடி சென்றவன் யாரடா? மண்ணும் மணலும் காற்றும் நீரும் திருடி சென்றவன் யாரடா?
இல்லையடா. சோழ நாட்டில் சோறுமில்லை, குடிக்க இங்கே நீருமில்லை, தாகம் கொண்ட பறவையெல்லாம் தவித்து திரும்பி போகுதே. எண்ணெய் கிணறு எரிவாய் வென்று எல்லாம் அழிந்து மாளுதே. வளர்ச்சி ஒன்று வேண்டும் என்றால் தாயை கொள்ள முடியுமா?